காஞ்சிபுரத்தில் ஆணவ கொலையை கண்டித்து விசிகவினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த அண்மைச் செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நெல்லையில் ஐடி ஊழியர் கவின் கொலை சம்பவத்தை கண்டித்து காஞ்சிபுரத்தில் விசிகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி விசிகவினர் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆர்ப்பாட்டம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென சாலை மறியல் போராட்டமானது தற்போது அங்கு நடைபெற்று வருகிறது. சாலை மறியலில் ஈடுபட்ட விசிகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதமானதும் ஏற்பட்டிருக்கிறது. சாலை மறியலால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகிறார்கள். இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பூபாலன் வழங்கிட கேட்கலாம். பூபாலன், வணக்கம். காஞ்சிபுரத்தில் ஆணவ கொலையை கண்டித்து விசிகவினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் பூபாலன். வணக்கம் சிந்துஜா. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கவின் இவர் கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று ஆணவ படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தமிழகத்தில் பெரும் அதிர்ச்சியை உண்டாக்கியிருந்தது. இந்த நிலையில் பல கட்சி தரப்பினர் கண்டன அறிக்கைகளும் அதே போன்று கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் அனைவரும் கைது செய்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், அதே போன்று சிபிஐசி வழக்காக மாற்ற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினர். அதற்கு ஏற்ற போல குற்றவாளிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தின் கைது செய்தும் அதே போன்று இந்த வழக்கானது சிபிசிஐக்கும் மாற்றப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விசிகவினர் இந்த கவினுக்காக உரிய நீதி வழங்க வேண்டும் என்றும் அதே போன்று ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தினை அறிவித்திருந்தனர். அதற்கு ஏற்றார் போல இன்று அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை சார்பில் அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் விசிகவினர் 50க்கும் மேற்பட்டோர் காஞ்சிபுரம் தாலுகா அலுவலகம் எதிரே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். அப்போது கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு கவினின் உருவப்படத்தை கையில் என்றும் உரிய நீதி வழங்க வேண்டும், அதே போன்று மத்திய மாநில அரசு உடனடியாக ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும் என்று அமைதியான முறையில் கண்டன கோஷங்களை எழுப்பி வந்த நிலையில் திடீரென அந்த 50க்கும் மேற்பட்ட விசிகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டால் பெரும் பரபரப்பானது நீடித்து வருகிறது. ஏனென்றால் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும், அதே போன்று சில தினங்களுக்கு முன்பாக காஞ்சிபுரம் பகுதியில் அஸ்வினி என்ற பெண்மணியானது மர்ம நபர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார், அதுக்கு உரிய நீதி வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து அந்த கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு காஞ்சிபுரம் பிரதான சாலையான காமராஜர் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டிருப்பதால் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பில் அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தாலும் கூட திடீர் சாலை மறியலால் காவல்துறையினருக்கும் விசிகவினருக்கும் கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை சார்பில் தாங்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதித்தும் நீங்கள் இது போன்ற செயலில் ஈடுபடுவது எவ்விதத்தில் நியாயம் என்று காவல்துறையினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். மேலும் இந்த திடீர் சாலை மறியலால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்படுகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் பள்ளிகள் இருந்த பகுதிகள் எனவும் தற்போது மாணவர்களும் வீடு செல்வதற்காக சிரமப்பட்டு வருவதாக தெரிகிறது. மேலும் அந்த சாலை மறியலில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய விசிகவினருடன் தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வருகிறது. சிந்துஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பூபாலன்.